8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த 10th +1 வரைக்கும் கேர்ஃபுல்லா இருப்பா. உன் வாழ்க்கையினுடைய ஒண்ணுமே தெரியாத ஒரு டைம் என்னன்னா அந்த டைம். அப்படின்னா உலகத்துல சொல்லுவாங்கல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற டைம். உனக்கு எதுவுமே டிசைட் பண்ண தெரியாது, ஆனா உன் மனசு சொல்லும் நீ தான் ஞானவான் அப்படின்னு சொல்லும். உனக்கு நீ பண்றது எல்லாமே தப்பா இருக்கும், ஆனா உன் மனசு சொல்லும் நான் பண்றது சரி அப்படின்னு சொல்லும். அதனால இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த +2 வர்ற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா. ஒரு 22 வயசு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 22 இயர்ஸ் வரைக்கும் உன் வாழ்க்கையில ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே பசங்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அப்படிதான் தடுமாறிட்டீங்க உங்க வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நீங்க இப்ப செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்க. அதனாலதான் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, அது வரைக்கும் நீ வெளியே போகாத, ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வயசு தடுமாறுற வயசு. உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கெட்டது நல்லதா தெரியும், நல்லது கெட்டதா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏஜ் தான் அந்த ஏஜ். இல்ல அதான் பாருங்க, நமக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 40 வயசுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான்வெஜ் பிரியன் அப்படின்னு சொல்லலாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாப்பிடுவோம். அதுவும் நான்வெஜ் இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போகும். ஸோ இப்போ இந்த 40 இயர்ஸ் 40 வருஷம் 40 வயசு தொடும்போது எனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப அப்படி என்ன பண்ணிட முடியாது, சாப்பிட முடியாது, நெஞ்சு கறிக்க ஆரம்பிக்குது, நைட்டு தூங்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நீ கொஞ்சம் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கோ, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற அளவு இந்த டைம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, நைட்டு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அடிக்கடி டீ காஃபி எதுவுமே சாப்பிடாத அப்படின்னு எனக்கே தோணுது. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உளுந்து வடை இருக்கு பாருங்களேன், அதை கையில எடுத்து இப்படி பிழிஞ்சா அப்படியே எண்ணெய் அப்படியே ஊத்தும். ஆனா அந்த எண்ணெய் அப்படி ஊத்தலைன்னா கடைக்காரன்ட்ட சண்டை போடுவோம், கொஞ்சம் எண்ணெயில போட்டு குடியா, வரன்னு இருக்குது, எப்படியாவது சாப்பிட முடியும், கொஞ்சம் பசு பசுன்னு இருந்தா தானே சாப்பிட முடியும், எண்ணெயில போட்டு கொடுத்து அந்த எண்ணெயோட சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 10 டிஷ்யூ பேப்பர் வாங்கி ஒன்னா அடுக்கி அப்படியே மெதுவடைய தட்ட வடையா தட்டி அதுக்கப்புறம் பிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருது, இல்ல அதிகமான எண்ணெய் நம்முடைய உடம்புக்கு கேடு அப்படின்னு. ஆனா அந்த சின்ன வயசுல அது என்ன பண்ணல, எங்க அம்மா சொல்ல, இவ்வளவு எண்ணெய் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு. சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா, இந்த வடையில இவ்வளவு